திரு சுப்ரத்னம், நான் உங்களிடமிருந்தே தொடர்றேன். இது என்ன திடீர்னு இப்ப மாநில சுயாட்சி முழக்கம்? இது உரிமை முழக்கமா, பாஜக எதிர்ப்பா? இல்லை, இது கட்டாய உரிமை முழக்கம். எது நீங்கள் இன்றைக்கு திடீரென்று கேட்டீர்கள். அங்கே அவர் விளக்க உரை ஆற்றிய அந்த சகோதரி சொன்னது போல பேரறிஞர் பிள்ளை அண்ணா அவர்கள் 1963ஆம் ஆண்டு மாநிலங்களில் மிக வரலாற்று சிறப்பு மிக்க உரையாற்றி இருக்கிறார். ஸ்டேட்ஸ் ஆர் நத்திங் பட் குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிஸ் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றம் அசந்து கேட்டது. வாட் இஸ் குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிஸ் when it comes to the powers conferred upon the states? மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை பொறுத்தவரையில் மாநிலங்கள் என்பது அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகராட்சி என்ற என்ற அளவில் தான் பார்க்கப்படுகிறது தவிர உண்மையான அதிகாரம் என்பது மாநிலங்களுக்கு இல்லை என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்றைக்கு 1963 நாடாளுமன்ற மாநிலங்களில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்தபொழுது பேசினாரோ அன்றைக்கே இந்த மாநில சுயாட்சி கோரிக்கையானது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. இன்னும் மிகச் சிறப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், கந்தசாமியும் கலெக்டர், கார்த்திகேயனும் கலெக்டர், கார்த்திகேயன் ஜில்லா கலெக்டர், கந்தசாமி பில் கலெக்டர். ஆனால் இருவருடைய மனைவியும் தன்னுடைய கணவர்கள் கலெக்டர் என்று தான் சொல்வார்கள். எப்படி கந்தசாமி வந்து பில் கலெக்டர், அதே போல மாநில அரசு, கார்த்திகேயன் வந்து ஜில்லா கலெக்டர், அதே போல மத்திய அரசு. எனவே வந்து மத்திய அரசு இரண்டு ஒன்றாக பாவித்து விட முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லி மக்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு இணைந்திருப்பது, சுகதுக்கங்களில் கலந்திருப்பது, மக்களுடைய பேசலாம். ஒரு முக்கிய செய்தி வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்த்துட்டு வந்துருவோம். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவில் நாளை மறுநாள் முதல் விருப்ப மனு விநியோகம் நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு பெறலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் நாளை மறுநாள் முதல் விருப்ப மனு விநியோகம் தொடங்கும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது விருப்ப மனு விநியோகம் தொடர்பான அறிவிப்பையும் திமுக தரப்பு அறிவித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு முக்கிய அறிவிப்பும் வெளியாகிருக்கிறது. திரு சுப்ரத்னம், தொடரலாம். இப்ப இது நீங்க உரிமை முழக்கம் தான் அப்படிங்கிறீங்க. இத்தனை நாட்கள்ல பல்வேறு விவகாரங்கள்ல, நிதி விவகாரம் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசை எதிர்த்து அது சட்ட போராட்டமோ அல்லது உரிமை முழக்க போராட்டமோ நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த அறிக்கை தாக்கல் செய்து இப்போது பேசுவது தேர்தலுக்காகத்தான் அப்படிங்கிறது பாஜகவுடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் நீங்கள் நன்றாக உற்று நோக்க வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு மணிசங்கர் அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மாநிலங்களுடைய உரிமையை காப்பதிலும் மாநில சுயாட்சியை மீட்டெடுப்பதிலும் வலுவாக குரல் எழுப்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே இந்தியா கூட்டணி உருப்பட வேண்டும் என்றால் அந்த கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று நேற்று அவர் முன்மொழிந்ததை இன்றைக்கு சிவசேனா கட்சியுடைய தலைவர் அவருடைய சாமனா பத்திரிகையில் எடிட்டோரியல் எழுதியிருக்கிறார். ஒன்று திரு ஆளுமை மிக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தளபதியார்கள் அல்லது திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள். இது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டினுடைய தேர்தல். இங்க திமுக தலைமை கூட்டணிக்கு இங்க கட்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கான தலைமை அப்படிங்கிறது வேண்டுமானால் நாடாளுமன்ற தேர்தலில் பேசலாம். இப்பவே சட்டமன்ற தேர்தலில் பேச வேண்டிய தேவை இருக்காது. The point they are trying to stress is that மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் மிகுந்த ஓங்கி குரல் கொடுப்பதும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்குமான இருவரும் தலைவர்களாக இன்றைக்கு இந்த இரண்டு மாநில முதலமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டாட்சி தத்துவம் வலுப்பட வேண்டும். பாஜக இந்த விவகாரம் முடிந்து போன ஒன்று. இந்த முடிந்து போன விவகாரத்தை தேர்தல் நேரத்தில் வந்து பேசுவதன் மூலமாக பாஜக எதிர்ப்பை இன்னும் அதிகரிக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம்ங்கிறாங்க. பாஜக முடிந்து போன ஒன்று என்று சொல்வதில் தான் ஆபத்தே இருக்கிறது. எனவே என்ன ஆபத்துங்கிறீங்க? மாநிலங்களுடைய உரிமைகளை இன்னைக்கு எப்படி உதயமின் திட்டம் எப்படி வந்தது, நீட் தேர்வு எப்படி வந்தது, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற கல்வி நீதி எதற்காக நிறுத்தப்பட்டது, மாநில அரசுடைய அத்தனை அதிகார கன்கரன்ஸ் லிஸ்ட் என்ற ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை சப்ஜெக்ட்ஸ்களை டோட்டலாக வந்து இன்றைக்கு மத்திய அரசு எடுத்துக்கொண்டு ஒரு சர்வாதிகார போக்கில் நடத்துகிற பொழுது இன்றைக்கு மாநிலங்கள் அதனுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய தக்க வைப்பது அல்ல, இன்றைக்கு மத்திய அரசு பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு இருப்பதன் காரணமாக இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்
எங்களுடைய அருமை அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய போர் என்பது காலத்தின் கட்டாயம். ஆளுநர் நீங்க குறிப்பிட்ட கல்வி நிதி விவகாரம் குறித்தோ ஆளுநர் விவகாரம் குறித்தோ ஆளுநர் உரிய நேரத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர்றதில்லைங்கிறது தொடங்கி சட்ட போராட்டமோ அல்லது மற்ற விஷயங்களிலேயோ தொடர்ந்து அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த விவகாரத்தை கொண்டு வருவதன் மூலமாக இது எல்லாத்துக்கும் மாநிலத்திற்கான சுயாட்சி உரிமை கிடைத்தால்தான் அந்த நெருக்கடிகள் களையப்படும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது இப்ப சாத்தியப்படக்கூடிய ஒன்றா? நிச்சயமாக உரிமைகளை கோருவது, போராடுவது, வலியுறுத்துவது, சட்ட போராட்டங்களை நடத்துவது அத்தனையும் லட்சியங்களை அடைவதுதான் கடந்த காலங்களில் அடைந்திருக்கிறோம். எனவே இது நீங்க நல்ல யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது. அன்றைக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடன்பாடு கொண்டு மரியாதைக்குரிய வாஜ்பாய் அரசாங்கத்திலும் இருந்தார். பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் ஆண்ட காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இருந்தார்கள், எங்களுடைய தளபதி அவர்களும் இருந்தார்கள். அன்றைக்கெல்லாம் மாநிலங்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சட்டங்கள் அதிரடியாக நிறைவேற்றப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டு காலம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்த காலத்தில் 8 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. இன்றைக்கு மாநிலங்கள் இயற்றிய சட்டங்களுக்கு எந்த கவர்னர் அனுமதி தர மறுத்தார்? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய ஆளுநர் அவர்கள் திருநெல்வேலிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்திய பொழுது திரு இபிஎஸ் முதலமைச்சர் அவருக்கு முன்னால் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய தளபதி அவர்கள் ஓங்க குரல் கொடுத்தார்கள். இது ஆளுநருடைய வேலை கிடையாது, மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய வேலை. எனவே அரசின் அதிகாரத்தில் தலையிடுவது ஒரு தவறான போக்கு என்று அன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டிய நிலைதான் இருக்கிறது. மாநிலங்களுக்கான உரிமைகள் என்பது ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தில் தொடங்கி உரிமைகளில் தொடங்கி எல்லா அதிகார குவியலாக மத்திய அரசிடம் குவிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறார். இதற்கு ஒரே தீர்வு மாநில சுயாட்சி தான் அப்படிங்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பழமொழி உண்டு, ஆடத் தெரியாதவர்களுக்கு மேடை கோணை அப்படின்னு சொல்லுவாங்க, கோணல் அப்படிம்பாங்க. ஒரு ஆட்சி செய்ய தெரியாதவர்கள் தேர்தல் வந்து விட்டது, நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் முறைகேடுகளுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்வது, எப்படி மக்களிடம் ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசின் மீது வைத்தால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு கடைசி நேரத்துல கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாக, தன்னை காப்பாற்றிக் கொள்ள எடுத்திருக்க ஆயுதமாக மீண்டும் மாநில சுயாட்சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறாரு. இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி கச்சத்தீவை மீட்டெடுப்புன்னு சொன்னாரு. எத்தனை வருஷம் எப்ப சொன்னது? 1974 71 சொன்ன பேசின போராட்டம் நடத்திய அதே போராட்டத்தை இப்போ அவருடைய அப்பா முடிஞ்சு மகன் முடிஞ்சு பேரன் கூட துணை முதலமைச்சர். நீங்க சொல்ற மாநில சுயாட்சி முழக்கத்தை திரு சுப்ரத்னமும் சொன்னாரு. 63 அண்ணா தொடங்கி இன்று வரைக்கும் அந்த முழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. திமுகவினுடைய பிரதான கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது. அதை நாங்க இப்ப புதுசா பேசல, தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கோங்கிறாங்க. அண்ணன் அறிவார், தொடர்ச்சியா அயராது உழைப்போம், பல விஷயங்கள். என்னோட ஒரே கேள்வி எல்லாம் கொஞ்சம் அமைதியா நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு கேள்வி எல்லாம், 55 ஆண்டுகள் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. சரி, 18 ஆண்டுகள் நீங்க தான் காங்கிரஸை தாங்கி பிடிச்சீங்க. இங்கிருந்து டெல்லி போனீங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட பார்த்தாங்க. ஒருவேளை மாநில சுயாட்சி கேட்க போறாரோன்னு நினைச்சா போய் உங்களுக்கு மந்திரியை வாங்கிட்டு வந்தீங்க கேட்டு. இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்த நீங்க 18 வருஷம் காங்கிரஸை தாங்கி பிடிச்ச நீங்க ஏன் வாங்கலத, ஏன் செயல்படுத்தல? நீங்க தான் கமிட்டி அமைச்சீங்க. அதே காங்கிரஸ் அரசு மத்தியில் இருந்த போது குஜராத் முதலமைச்சராக அப்போதைக்கு இருந்த மோடி அவர்கள் என்ன சார் கேட்டாரு? மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறது, உங்க வீட்டு பணமா, இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் இல்ல? அது மாநில உரிமை கேட்கப்பட்ட விஷயம் தானே சார்? இன்னைக்கு சொல்றேன், மாநில உரிமை தாராளமா நீங்க கேட்கலாம், நியாயப்படி கேட்கலாம். என்ன ஒரு நியாயப்படினா எப்படி சார்? நியாயப்படி கேட்கணும்னா எப்படி? அது என்ன வரையறை இல்ல, அந்த நியாயத்திற்கான வரையறை என்ன சொல்லவே இல்லை. நாங்கள் கொடுக்க தயங்கியதும் இல்ல. 10 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்திருக்கிறோம், அரசியல் அசைன்மெண்ட் சார்ஜ் பட்டி கொடுத்திருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆளுநர் விஷயத்துல நீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்க, கடைசியில என்ன ஆச்சு? பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு உண்டாச்சு. சார், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த சட்டத்துக்கு வேல்யூ இருக்குன்னு தானே உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு.
ஆளுநர் நீண்ட காலம் அதை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சுல்ல. கடைசியா போட்ட குழு 5 பேருக்கு கொண்ட குழு என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. அப்படி அது உங்களுக்கு சாதகமா சொல்லி இருந்தா தாராளமா இன்றைக்கு முதல்வர் வேந்தராக மாறி இருக்க முடியும். ஏன் செய்யல? அரசியலமைப்பு சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது பல வகையில பிளஸ் மைனஸ் எல்லாமே மாநில அரசுக்கும் சாதகம், மத்திய அரசுக்கும் சாதகம், அமர்ந்து பேசக்கூடிய ஒரு சாசன சட்டம். ஆனா அதை நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவை வருகிறதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வந்தால் அது உங்களுடைய ஆட்சிக்கு சார், அது பர்சனல் பாக்கெட்டுக்கு இல்ல சார். அது என்ன சார் உங்களுக்கு எல்லாம் தேவை? அது நான் அவங்க பர்சனல் பாக்கெட்டுக்கு கொண்டு போற மணியா? மாநிலத்துக்கான நிதி தானே. மாநிலத்துக்கான நிதி இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு ஜீராம் ஜி. திரு நாகராஜ், உங்க இணைப்புல கொஞ்சம் கோளாறு இருக்கு, நம்ம சரி பண்ணிட்டு வந்து திருப்பியும் பேசலாம். நாகராஜ், ஒரு சிறு 40 பண்ணிட்டு சரியாச்சு, பேசலாம். இப்போ முதலமைச்சர் போராட்டம் நடத்துறார். நான் பேசி முடிச்சிடுறேன். என்ன போராட்டம் நடத்துறார்? மகாத்மா காந்தி பெயரை மாற்றி விட்டார்கள். என்ன அக்கறை பாருங்களேன் மகாத்மா காந்தி மேல. பெயர் மாற்றம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அந்த சட்டத்தில் மாற்றங்கள், இன்னைக்கு வந்திருக்கிற மாற்றங்கள் ஒரு கிராமத்தை வலிமைப்படுத்துகிறது, கிராமத்துக்கு சுய ஆட்சியை கொடுக்கிறது, கிராமத்துக்கு சுய உரிமை கொடுக்கிறது. அப்ப அந்த பேர் இருந்திருந்தா அந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்க முடியாதா? பேர் இருந்திருந்தா இதெல்லாம் மாற்றி இருக்க முடியாது, அப்படியா? சார், இந்த சட்டத்துக்கு 30 ஆண்டு காலம் பெயர் இல்லாமல் சட்டம் இருந்தது. ஜவஹர்லால் நேரு பெயர் இருந்தது, அதற்கப்புறம் மகாத்மா காந்தி பெயர் இருந்தது. முதல்ல இருந்து பேர் நீங்க வைக்கல. சில சமயங்கள் மாற்றங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த பெயர் மாற்றுவதன் மூலமாக அந்த சட்டத்தின் உண்மைத்தன்மை இன்னும் வெளிப்படும். ஊழல் முறைகேடு இருந்தது, அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல உறுதியான வேலை வாய்ப்பு 124 அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஏற்று ஏன் நீங்க போராடணும்? இதுல உங்களுக்கு எங்க மாநில உரிமை வந்துச்சு? எங்க தடுக்கப்பட்டது? முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, உங்களுக்கு லாபம் இல்ல. இப்ப நீட் தேர்வுக்கு என்ன சொன்னீங்க? உச்ச நீதிமன்ற உத்தரவு, அரசியலமைப்பு சாசன சட்டப்படி உச்சநீதிமன்றம். உங்களுக்கு லாபம் இல்லைன்னா என்ன சார்? ஒரு நிமிஷம், அது லாப நட்டம் பாக்குறதா மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு? மாநிலத்திற்கான நன்மை, மாநிலத்திற்கான உரிமை முழுசா கிடைக்கணும், அது மத்திய அரசிடம் குவிந்து கிடக்குறதுங்கிறதா முதலமைச்சருடைய புகார். சார், மத்திய அரசிடம் குவிந்து கிடந்தால் மத்திய அரசை நீங்கள் ஆட்டி படைத்த போது, மந்திரிகளை கேட்டு வாங்கிய போது, மிக முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருந்த பொழுது, உங்களை நம்பி காங்கிரஸ் இருந்த பொழுது ஏன் செய்யவில்லை? ஏன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது, உங்கள் தோல்வி பயத்தின் பொழுது மாநில சுயாட்சி குறித்து பேசுவது ஏன்? இந்தி குறித்து பேசுவது ஏன்? நீங்க சொல்ற அந்த 18 ஆண்டு காலத்துல, நீங்க திமுகவுக்கு குறிப்பிடுற 18 ஆண்டு காலத்துல 2004 இருந்து 14 வரைக்கும் அதே மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தவருடைய பெயர் தான் மோடி. ஆமாங்க, பணம் இல்லைன்னா கேட்கலாம். காங்கிரஸ் அதைத்தான் கேட்கிறாங்க. நாங்க கேட்டோம். சோ அப்ப மோடி கேட்கலாம், மு.க. ஸ்டாலின் கேட்க கூடாது. பணம் கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏற்ற இழப்பீடு, ஜிஎஸ்டில ஏற்கப்பட்ட இழப்பீடு 50,000 கோடி கொடுத்தோம். ஏன் நீங்க வேண்டாம் சொல்ல வேண்டியது? சார், இது வெறும் நிதி கேட்பதற்கு மட்டுமே நீங்க சுருக்கி பார்க்க வேண்டாம் திரு நாகராஜ். இது வெறும் நிதி கேட்கிற விவகாரம் மட்டுமே இல்ல, அதை தாண்டி பல்வேறு உரிமைகள் இருக்கு. மொழி உரிமை தொடங்கி ஆளுநர் விவகாரம் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு முறையும் 20க்கு மேற்பட்ட மசோதாக்கள், சட்டங்கள், திட்டங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் தமிழ்நாட்டை உங்களுடைய ஆட்சி சுயநலத்திற்காக, உங்க குடும்பத்தின் நன்மைக்காக, சில குடும்பங்கள் நன்மைக்காக, பல லட்சங்களை முறைகேடாக சம்பாதிப்பதற்காக நீங்கள் மத்திய அரசின் மீது மாநில சுயாட்சின்னு வர இடத்துல அதற்கான தேவை என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. திரு நாகராஜ், நான் வர முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம்.